சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Buy Vivo mobile and get up to 7,000 instant cashback offer. கோடி கோடியை சம்பாதிக்கிட்டோம். ஆனால் இந்த படம் எடுத்தவன் திரும்ப படம் எடுக்கக்கூடாது அப்படின்றது வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இது ஒரு வர்க்கம், யார் வளரணும் யார் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலித் சினிமா அப்படின்ட்டு நான் தலித்துன்னு சொல்லிக்கிட்டு இல்லை பின்னால் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சா தான் தலித் சினிமாலாம் இல்லை. அம்மா வந்து விதவாக இருக்கும், 2 குழந்தைங்க பின்னால் இருக்கும். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த 8வது படிக்கும்போது அந்த பையன் ஸ்கூலை விட்டுட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் வேலை செய்வான். அந்த ஓனர் அந்த ஸ்பேனரில் அவனை தட்டிக்கினே இருப்பான் தலையில். அந்த துயரத்தில் அது வளர்ந்து ஒரு பைக் மெக்கானிக்கை கற்றுக்கணும் வந்து நிற்கும் தெரியுங்களா. எடுத்த படங்கள் எல்லாம் இந்த பார்வையாளனை தோற்கடிச்சிருக்கான். அவங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கான வேலை செஞ்சுருக்கிறேன். உள்ளே வந்தேன், எனக்கு நீ மருந்து குடிச்சிட்டு போனேன், நான் நெஞ்சு போகிறேன். உள்ளே வந்தேன், நீ சாராயத்தை குடிச்சிட்ட தலாடின்னு போகிறேன். நீ எனக்கு என்ன கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை நம்பி சாப்பிட்டேன், அவ்வளோதான். என் தாத்தா எங்கள் அப்பாண்ட சொல்லாத போது, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லாத போது ஜாதி என் பையனுக்கு தெரியாது. என் தாத்தா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிறான் நம்ம இந்த ஜாதிரா, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஜாதிரான்னு. நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டே நம்ம இந்த ஜாதிரான்னு. இதனுடைய விளைவு தான். பழைய மன்னர்கள் உன் ஜாதியாக இருந்ததுனால உனக்கு என்ன பெருமை நீ சொல்லு. நீ வாடகை வீட்டில் இருக்கிறியா இல்லையா? வணக்கத்துக்குரியவர்கள் ஒரு படம் நான் ஒன்று 19 வயசில் நான் டைரக்ட் பண்ணுறது திரும்ப சார். நான் அப்போது அதுக்கு மியூசிக்காக உங்களை வந்து நான் பார்த்துருந்தேன். என்ன சொன்னேன் அப்படின்னு எனக்கு மியூசிக் பண்ணலான்னு சொன்னேன் சார். அப்படி சொல்ல நான் எல்லாருக்கும் மியூசிக் பண்ணுவேன். ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படம் வந்து கமர்ஷியலாக ஒரு பெரிய வெற்றி அடையுதுன்னா டைரக்டரோட வீட்டு வாசலில் அடுத்த நாள் ஒரு 10 ப்ரொடியூசர் வந்து நிற்பாங்க. இந்த பெட்டியை பிடிங்க, இந்த பெட்டியை பிடிங்க, அடுத்தது இந்த படத்தை பண்ணுங்கன்னு. இது வந்து எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி தானா, இல்லை ரொம்ப ஒரு கமர்ஷியல் அம்சங்கள் இருக்க படம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க, இல்லைனா சமூக அரசியல் சார்ந்து பேசுகிற படங்கள் வேறு மாதிரி பார்க்குறாங்களா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அந்த அளவுக்குலாம் இங்கே தியாகிகள் கிடையாது. இது ஒரு வர்க்கம், யார் வளரணும் யார் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொண்டாடுவாங்க. அது காமன் எப்பயுமே. அதுங்கிட்ட ஒரு மக்கள்கிட்ட ஒரு பண்பு இருக்கும். இது சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு அது முடிவெடுத்துரும். ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த வணிக தடம் இருக்குதுல்ல, அது ரொம்ப குரூரமாக இருக்கும். அது என்ன பண்ணும், அதுதான் முடிவெடுக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஒருத்தர் வந்து படம் பண்ணி முடிச்சு அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சுனாக்கா வாசல் நிறைய கூட்டம் இருக்கும்னு. இது ஆரம்ப காலங்களில் இருந்தது, பாரதி ராஜா சார் காலங்களில் இருந்தது. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு படம் வந்துட்டாலே இந்த படம் வந்து வரலாமா வரக்கூடாதா, சமூகம் கொண்டாடிட்டோம், கோடி கோடியை சம்பாதிக்கிட்டோம். ஆனால் இந்த படம் எடுத்தவன் திரும்ப படம் எடுக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இப்போ அது எல்லா மட்டத்திலும் நடக்குது. ஒரு படம் பண்ணுறாரு ஒருத்தர், அடுத்து ஒரு பெரிய நடிகர் வந்து அவருக்கு தேதி கொடுக்குறாரு, இல்லை ஒரு பெரிய நிறுவனம் வந்து அவரை கூப்பிட்டு படம் பண்ண சொல்லி கூப்பிடுது. ஆனால் அப்படி எதுவுமே எனக்கு நடக்கலை என் வாழ்க்கையில். ஏன்னா நான் அரம்னு ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் நான் தான் போய் நிறைய பேர் கேட்டிருக்கிறேன் ஒழிய எனக்கு யாரும் தரல. ஒருவேளை கோபி சார் வந்தால் ஒருவேளை சிக்கலான படங்களை எடுத்துருவார், ஒருவேளை இவர் ரெப்ரசென்ட் பண்ண வேண்டியதை நம்மளை வச்சு சொல்லலாம், நம்ம பிரச்சனைகளை மாட்டிக்க போகிறோம், இது ஒரு காரணமாக இருக்குமா சார்? அந்த ஒரு பயம் இருக்கா நடிகர்களுக்கு பொதுவான்னு கேட்குறேன். அரம்ன சிக்கலுக்கு ஏற்படுத்திச்சு. அதாவது நீங்கள் பயப்படுறீங்களா இல்லையான்றதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நவீன், நீங்கள் எனக்கு பிடிக்காது உங்களை, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், தப்பாக. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பெரிய மெட்டீரியல் இருக்குது. இந்த மெட்டீரியல் வந்து இந்த சந்தைக்கு வந்து ஒரு முக்கியமானதுடா, இது வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கண்டா அப்படின்னா ஒரு முதலாளி எப்படி முடிவு எடுத்துறான்னா, ஒரு பெருமுதலாளி நவீன் எனக்கு பிடிக்காது, பட் நவீன்கிட்ட இருக்கிற அந்த மெட்டீரியல் ரொம்ப ஒர்த்தானது, அப்போ அதை மார்க்கெட் பண்ணு அப்படின்னு. குறைஞ்சபட்சம் அந்த மாதிரியான ஒரு வணிக சிந்தனை கூட இங்கே கிடையாது. இவங்களுக்கு பின்னால் ஒரு மோசமான ஒரு காஸ்ட், அப்படி இல்லைன்னா ஒரு ரிலிஜன், இல்லைன்னா இவங்ககிட்டே இருக்கிற அந்த ஃபியூடல் மென்டாலிட்டி, ஒரு நிலவுடைமை சமூகத்தினுடைய நீட்சியாக இருக்கிறாங்க இன்னும். சார், தமிழ் சினிமாவில் நீங்கள் முதல்ல பார்த்த ஒரு தலித் அரசியல், இது ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க. எப்படி இவ்வளோ வருஷம் சினிமாவில் இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் தான் நீங்கள் பார்த்த முதல் தமிழ் படம் என்ன அந்த மாதிரி ஒரு பார்வையில்? இல்லை, வழக்கு எண் பாலாஜி சக்திவேல் சாருடைய படம் ரொம்ப முக்கியமான படம். ஜனா சாருடைய பேராண்மை ரொம்ப முக்கியமான படம். அதை நீங்கள் பார்க்கலாம், ஒரு விளிம்பு நிலை மனிதர்களுடைய படம். இப்போ தலித் சினிமா அப்படின்ட்டு நான் தலித்துன்னு சொல்லிக்கிட்டு இல்லை பின்னால் அம்பேத்கர் ஃபோட்டோ வச்சா தான் தலித் சினிமாலாம் இல்லை. வழக்கு எண்ணில் வந்து ஒரு பெண் முகத்தில் ஆசிட் ஊற்றுறாங்கல்ல, அந்த பெண் என்ன வேலை செய்கிறான்னா தெருவோரத்தில் இருக்கிற அது யார், ஒரு தலித் லைஃப் தானே. அதே நீங்கள் தலித் சினிமாவை பார்க்க மாட்டேறீங்க.
அப்போ நீங்கள் தலித் சினிமானா நான் எது நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அது முதல்ல சொல்லுங்கள். ஒரு அடையாளப்படுத்தி காட்டுறது மட்டும் தான் தலித் அது அப்படி அடையாளம் அப்படி கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை உலகம் முழுதும் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு ஜெய்பீம்னு எடுங்க. ஜெய்பீம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் வந்து டேரக்டாக தேட்டரில் கூட வரல, அமேசான் பிரைமில் ஒரு ஓடிடி தளம். ஸோ அதுக்கான ஒரு சென்சார்ஷிப்போட தான் வருது. படம் ரிலீஸ் ஆகிட்டு ஒரு 3-4 நாளுக்கு அப்புறம் பின்னாடி இருக்க ஒரு கேலண்டரில் இருக்க ஒரு ஃபோட்டோவில் ஒரு பிரச்சனை பண்ணி அதை தூக்க வச்சாங்க. ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்கு? ஃப்ரீடம் யாரும் தரமாட்டாங்க. ஃப்ரீடம் நம்ம தான் எடுத்துக்கணும். என்னுடைய சுயமரியாதையை நான் தான் எடுத்துக்கணும். என்னுடைய சுதந்திரத்தை நான் தான் எடுத்துக்கணும். எனக்கான ஜனநாயகத்துக்கான குரலாக நான் தான் இருக்கணும். அதுக்கான சூழல் உருவாகிற வரையும் நான் போராடணும். அந்த சூழல் உருவாயிடுச்சுன்னா அதை நான் என்ஜாய் பண்ணணும். இதுதான் வந்து ஒரு சுயமரியாதைக்காரனுக்கான வேலை. யாராவது எனக்கு சுதந்திரம் தருவாங்க அப்படின்லாம் நான் எதிர்பார்க்க முடியும். எனக்கு யாராவது நாற்காலி தருவாங்க நான் எதிர்பார்க்க மாட்டேன். நாற்காலியெல்லாம் நான் நின்றுன்னு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். ஒன்று நாற்காலி செய்வேன், இல்லை நாற்காலி பிடுங்குவேன். சார், தமிழ் சினிமா எப்பவுமே 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க. நல்ல படம் வேறு, ஓடுற படம் வேறு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு முதல்ல இதை நீங்கள் விளக்குங்க. நல்ல படம் என்ன, ஓடுற படம் என்ன? சரி, நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது கடைசி விவசாயி ரொம்ப நல்ல படம், ஆனால் அது தேட்டரிக்கலாக பெருசாக பண்ணலை. ஒன்ஸ் படம் வந்து சோனி லெவலில் இது மாதிரி வெளியே வந்த பிறகு அது ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. ஸோ அது நல்ல படம், ஆனால் பெருசாக ஓடலை ஆனால் இப்போ சில படங்கள் வந்து கதையாக திரைக்கதையாக பெருசாக இருக்காது, ஆனால் அந்த இடத்துல பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. அது ஓடுற படம், கமர்ஷியல் ரீதியாக அது வெற்றி படம். ஸோ இந்த பாகுபாடு உண்மையிலே இருக்குது சார். அதாவது இது ஒரு உளவியல் சிக்கல் சார். அதாவது என்னென்னா, இப்போது நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க. சாப்பாட்டில் உங்களுக்கு நிறைய ருசியை உணர்றீங்க, பல விதமான ருசிகளை நீங்கள் உணர்றீங்க. விதவிதமாக சாப்பிடணும்னு முடிவெடுக்கிறீங்க. உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு, மருந்து தராங்க. இந்த ருசியான உணவு சாப்பிட்ட உங்களுக்கு வந்து ஏற்படுற உபாதைகளை சரிப்படுத்துறதுக்கு மருந்து தேவைப்படுதில்ல. அந்த மருந்து இந்த ருசியான உணவை போலவே இருக்காது இல்லையா? ஆனால் உங்களை எது குணப்படுத்துச்சு? இந்த மருந்து தான். அப்போ இந்த ருசியான உணவு உங்களை குணப்படுத்தலையே. ருசியான உங்களுக்கு குணப்படுத்துச்சு, அளவு மீறிடுச்சு. இந்த ருசியான உணவு தான் உங்கள் உயிரை காப்பாற்றி வச்சுன்னு இருக்குது, ஆனால் அளவு மீறிடுச்சு. அதனுடைய விளைவு நீங்கள் நோயாளி ஆகிட்டீங்க. இங்கே 2 பிரச்சனை இருக்குது. இதுதான் அதை தான் இங்கே யாருமே அதை கவனிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சுவாரஸ்யத்தை எதிர்பார்க்குறான். நீ என்னன்னாலும் சொல்லு, ஆனால் நான் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த மேஜிக் தெரியாத போது தான் இவன் என்ன பண்ணுறான்னா குத்தாட்டம் வைக்கிறது, சம்மந்தம் இல்லாத காமெடிகளை தந்து வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது. அவனுக்கு தெரியல ஒரு சுவாரஸ்யம் என்ற பேரில். அது அப்படி இல்லை. நான் பேசுகிறத நீ கேட்கணும். அது ஒரு கலைஞனுடைய ரோல். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறான். ஃபேக்ட்ரிக்குள்ளே போனால் இவனுக்கு என்ன அறிவு இருக்குது? சரி, இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனிக்குள்ளே போகிறேன். அந்த கம்பெனிக்குள்ளே ஒரு லாரி கம்பெனினாக்கா அந்த லாரி முழுக்க நான் செய்வேன் அப்படின்னாக்கா எனக்கு லாரி சம்மந்தமான ஒரு பெரிய ஒரு நாலேஜ் உருவாகும். ஆனால் நான் லாரி செய்கிறதே கிடையாது. ஏன்னா நான் போய் உட்காந்தோடனே அந்த சேஸ் இப்படி போகுது, டயரை மாட்டுறேன், அவ்வளோதான் என் ரோல். அந்த பக்கம் உட்காந்துக்கிறவனா பண்ணுறான், ஸ்க்ரூ மாட்டுறான், அவ்வளோதான் ஒரு ரோல். அதுக்கான இருக்கிறவன் தான் வந்து கர்ன்னு ஒரு மிஷின் வச்சு சுற்ற, அவங்க கூட ஸ்பேனை வச்சு சுற்றுறதில்ல. இப்போ என்ன, நீ இந்த ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த முதலாளி நான் சண்டை போட்டுட்டு நான் வெளியே போயிட்டேனாக்கா நான் என்னவா மாறிட்டோம்னாக்கா எனக்கு டயர் மட்டும் தான் தெரியும். ஆனால் ஒரு பைக் மெக்கானிக் பையன் இருக்கான்ல, ஒரு சின்ன பையன் 8வது படிச்சுட்டு அப்பன் செத்துட்டுவான், அம்மா வந்து விதவாக இருக்கும், 2 குழந்தைங்க பின்னால் இருக்கும். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த 8வது படிக்கும்போது அந்த பையன் ஸ்கூலை விட்டுட்டு போயிட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் வேலை செய்வான். அந்த ஓனர் அந்த ஸ்பேனரில் அவனை தட்டிக்கினே இருப்பான் தலையில். ஒரு நாளைக்கு எத்தனை முறை தட்டுறான்லாம் தெரியாது. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த துயரத்தில் அது வளர்ந்து ஒரு பைக் மெக்கானிக்கை கற்றுக்கணும் வந்து நிற்க தெரியுங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த பசங்களை ரோட்டில்? நீங்கள் அப்படியே கருப்பாக ஒரு அழுக்கு துணியை மாட்டிக்கின்னு அந்த ஓனர் வண்டி ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சான்றது செக் பண்ணுறதுக்காக அந்த ரோட்டில் ஓட்டின்னு போவானுங்களா அந்த மெக்கானிக். அவ்வளோ சந்தோஷம். மெக்கானிக்கை நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவன் கண்டிப்பாக 100 மெக்கானிக் அது மாதிரி பைக் ஓட்டி போனானா அதில் 80 பைரனுடைய அப்பன் செத்துட்டு இருப்பான். ஒரு விதவினுடைய குழந்தையாக இருக்கும். அது கல்வி இழந்திருக்கும். அவ்வளோ மோசமான நாட்டில் பிறந்தேன். என்கிட்ட வந்து நீங்கள் கருணை எதிர்பார்க்க முடியாது, இரக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்போ எனக்கு இருக்கிற உடல் சுகம் இருக்குதுல்ல, இல்லை வந்து நான் சுகம் இருக்குதுல்ல, இந்த இடத்துல தான் முதலாளிகள் தனக்கான திரைப்படங்கள் இருக்கிறாங்க. நாங்கள் போன உடனே ஒரு பொண்ணு வந்து எனக்கு வந்து பாதி நிர்வாணத்தோடு நிற்கும்போது அந்த இடம் தான் வந்து ஒரு வணிக சினிமான்னு நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. அந்த சினிமா இல்லை, அந்த மெக்கானிக் பையனை உட்கார வச்சு அவன் வாழ்க்கையினுடைய துயரத்தை பற்றி நீ பேச. மருத்துவமனைக்கு போகாதனால என் புருஷன் செத்துட்டான், மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ண முடியாதனால என் புள்ள செத்துட்டான், மருத்துவமனைக்கு போவதனால என் மனைவி வந்து நீண்ட நாளாக நோயாளியாக இருக்கிறா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குதுல்ல. இந்த வார்த்தை, இந்த துயரம் யாரோட தொடர்புடையதுன்னு நினைக்கிறீங்க?
நான் வாக்களித்த அரசோடு தொடர்புடையது. அப்போ அந்த அரசு சரியாக இல்லைன்னாக்கா நான் நடுத்தருவில் தான் நிற்பேன். இந்த வாழ்க்கையை பற்றி பேச வேண்டிய தேவை இருக்குது. அதுதான் நல்ல சினிமா. அதை பார்க்குறதுக்கான ஒரு பார்வையை, உந்துதலை ஒரு அரசியல் நடவடிக்கையாக ஒரு ஆர்ட் ஃபார்ம்குள்ளே நான் செய்யும் பொழுது எனக்கு என்ன ஆகிடும், ஒரு புதிய பார்வையாளன் உருவாகுவான். அந்த பார்வையாளன் தான் கடைசி விவசாயியை ஜெயிக்க வைப்பான். நீ தோற்கடிச்சிட்ட, பார்வையாளனை தோற்கடிச்சிருக்கிற. நீ இப்போ எடுத்த படங்கள் எல்லாம் இந்த பார்வையாளனை தோற்கடிச்சிருக்க. அவங்ககிட்ட பணம் கொடுக்கறதுக்கான வேலையை செஞ்சுருக்கிற. நான் கொடுத்த காசுக்கு எப்பவுமே கணக்கு கேட்கறதுக்கு நான் எப்போ ரெடியாக வரணும், அன்றைக்கி வந்து விடுதலை சாத்தியங்க. அதுக்கான வேலையை உருவாக்குறது தான் என் வேலை. அந்த வேலையை நான் செய்கிறேன். கடைசி விவசாயி வந்து தோற்குதுன்னா அது என் கண்ணீரோடு சம்மந்தப்பட்டது, என் தோல்வியோடு சம்மந்தப்பட்டது இல்லையா? எனக்கு வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் வந்து இப்போ ஒரு படம் பண்ணும்போது அங்கே இப்போ நிறைய புல்தரையாக இருந்தது. இப்போ நான் காலையில் ஒரு படம் பண்ணுறேன். நான் என் அறியாமையில் நான் சொல்லிட்டேன், இந்த புல்லை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் செத்து போன புல் மாதிரி ஆகிடும், கொஞ்சம் மருந்து போட்டுருங்கன்ட்டேன். இப்போ போடுறாங்கல்ல, என் அறியாமையில் நான் சொல்லிட்டேன். ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டேன். சரி போ, டக்குன்னு ஷாக் ஆகுது. ஏன்னா கடைசி விவசாயி தான் ஞாபகத்துக்கு வரான். அது ஒரு உயிர் இல்லையா? அப்படின்னா செருப்பு எடுத்து அடிச்ச மாதிரி இருக்கு. ஒரு கலைஞன் என்ன மாத்திரம் இல்லை, அதுதான் ஒரு சமூகத்தினுடைய ஒரு மாற்றத்துக்கு ஒருத்தனை மாத்திரம் இல்லை. நான் ஒரு கலைஞனாக இருந்தும் எனக்கு அறிவில்லைன்றது தானே அர்த்தம். அப்போது அறிவே இல்லாத நான் கலைஞன் என்னை மார்த்தட்டிக்கிறேன். நான் எனக்கு ஒருத்தன் அறிவு சொல்லினவன் தான் இல்லை ஒருத்தன். அந்த மாரல், அந்த சினிமா தோற்குது அப்படின்னாக்கா அந்த சினிமா தோற்கலை, நாம் தோற்கடிச்சிருக்கிறோம். தேட்டரில் வந்து படம் பார்க்க வந்துட்டேன் நான், அவ்வளோதான். எனக்கு நீ என்ன கொடுக்க போகிறன்றது வந்து நான் ரிட்டர்ன் ஆகி போகிறேன்ல, அங்கே தானே நான் உள்ளே வந்தேன். எனக்கு நீ மருந்து குடிச்சிட்டு போனேன், நான் நெஞ்சு நெஞ்சு போகிறேன். உள்ளே வந்தேன், நீ சாராயத்தை கொடுத்துட்ட, தலாடின்னு போகிறேன். நீ எனக்கு என்ன கொடுத்தேன்னு எனக்கு தெரியாது, நான் உன்னை நம்பி சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ எப்படி ஆகிடுது, ஒரு பக்கம் நீ தலித் சினிமா எடுக்கிறியா, நான் ஒரு பக்கம் ஆப்போசிட்டில் எங்களோட பெருமையை பேசுகிற மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அந்த படங்களும் ஒரு ஒரு தரப்பினர் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க, தேட்டரில் கொண்டாடுறாங்க, பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரே சினிமா தானே இந்த ரெண்டு வேலையும் பண்ணுது. ஒரு விதமான அறியாமை. ரெண்டாவது வந்து அது வந்து குழந்தைகள். அந்த குழந்தைங்கிட்ட வந்து நீங்கள் அந்த மாதிரியான அடையாளத்தை நீங்கள் கற்பிக்கிறீங்க. அது நம்ம குழந்தை தானே, அதுக்கிட்ட ஒரு சயின்ஸ் சொல்லித்தரணும், அந்த குழந்தைகிட்ட ஒரு நீதியை சொல்லித்தரணும், அந்த குழந்தைகிட்ட சக மனிதனுடைய மரியாதைகளை பற்றியும் சக மனிதன்கிட்ட உறவாடுற முறைகளை பற்றி நம்ம சொல்லித்தரணுன்றது வந்து பெரியவங்களுடைய பண்பு. ஏன்னா அந்த பெரியவங்களுக்கு இல்லைன்னா அவங்க அது குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கு இருந்து பெரியவங்க சொல்லித்தரல. அதான் பிரச்சனை. அதாவது என் தாத்தா எங்கள் அப்பாண்ட சொல்லாத போது, எங்கள் அப்பா என்கிட்ட சொல்லாத போது ஜாதியை என் பையனுக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் என் தாத்தா எங்கள் அப்பா கிட்ட சொல்லிக்கிறான், நம்ம இந்த ஜாதிரா. எங்கள் அப்பா என்கிட்ட சொல்கிறான் இந்த ஜாதிரான்னு, நான் என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன், டே நம்ம இந்த ஜாதிரான்னு. இதனுடைய விளைவு தான். ஜாதி என்பது எந்த மிகப்பெரிய அழிக்கவே முடியாத பெரிய கல்வெட்டு கிடையாது. அது என் மூளையில் பதிக்கப்பட்ட ஒரு மனநோய்க்கான குறிப்புகள். அது என்ன, ஜாதியை இழந்து நீ வாழ முடியும் என்றால் உனக்கு வந்து அந்த நம்பிக்கை உனக்கு பெற்றுட்டுன்னா ஜாதியத்தை ஒழிக்கிறதுக்கான பலம் வந்து உனக்கு வந்துடும். ஆனால் ஜாதி தான் உனக்கு பாதுகாப்புன்ற நம்பிக்கை ஏற்படுத்துறது இருக்குதுல்ல, அது ஒரு பொய்யான பெருமை. அந்த பெருமையை இங்கே சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால தான் நம்ம பழைய மன்னர்களெல்லாம் ஏன் ஜாதின்னு சொல்கிறதுக்கான காரணமே, பழைய மன்னர்கள் உன் ஜாதியாக இருந்ததுனால உனக்கு என்ன பெருமை நீ சொல்லு. நீ வாடகை வீட்டில் இருக்கிறியா இல்லையா? இந்த மாதம் உன்னால் வாடகை கொடுக்க முடியுமா? இந்த மாதம் நீ வந்து பைக்கு வந்து நீ காசு கட்டலைனாக்கா, இஎம்ஐ கட்டலைன்னா அந்த மாறுவடி வந்து குட்டிட்டு போயிடுவான். பரவாயில்லையா? நான் இந்த மன்னர் பரம்பரை, பைக்கு என்னால் இஎம்ஐ கட்ட முடியாது சொல்ல முடியுமா? அடிப்பான் அவன். அவனோட நீ சண்டை போட முடியுமா? சும்மா ஒரு பொய் நம்பிக்கை, அவ்வளோதான். அவங்களுக்கே தெரியுங்க. அது எனக்கு தெரிஞ்சு படம் முடிஞ்சிட்ட பிறகு தான் ராஜா சாரோட அந்த இசைக்கோர்ப்பெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சொல்லுவாங்களே, மறக்க வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது எல்லா இயக்கணும், ஒரு முறையாச்சும் அவரோட அந்த பேக்ரவுண்ட் கம்போசிஷன் அப்போ கூட இருக்கணும்னு. உங்களுக்கு அது கொடுத்த உணர்வு எப்படி இருந்துச்சு? அதான் நான் சொல்கிறேன், அது ஒரு பரிசு. அந்த பரிசுக்கு காரணம் வந்து வெற்றிமாறன். ஏன்னா உங்களுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சா ஃபஸ்ட்டு சொல்லும் போது, ராஜா சாரை போய் ட்ரை பண்ணலாம், அவர் பண்ணுவாரான்ற ஒரு தயக்கம் இருந்துச்சா? இல்லை ஏன்னா சில பேர் வந்து அந்த ஒரு பயம் கலர்ந்த மரியாதை வந்து கொஞ்சம் தள்ளியே வைக்கும். சின்ன வயசுலேயே எனக்கு ஃபஸ்ட்டு நான் வெற்றிமாறன் சார் வர சொன்னார். நான் அப்புறம் போனேன், ராஜா சார் பார்க்குறதுக்கு போனால் சார் உள்ளே உட்கார்ந்தார். அவர் போனோடனே அப்புறம் உட்கார சொன்னார். நான் உட்காந்தோடனே பேசுனேன், சார் நான் வந்து 19 வயசில் உங்களை வந்து பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு. ஆமாம் சார், வணக்கத்துக்குரியவர்கள் ஒரு படம் நான் 19 வயசில் நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு இருந்தேன் சார். நான் அப்போது அதுக்கு மியூசிக்காக உங்களை வந்து நான் பார்த்துருந்தேன். என்ன சொன்னேன் அப்படின்னு, எனக்கு மியூசிக் பண்ணலான்னு சொன்னேன் சார். அப்படி சொல்ல, நான் எல்லாருக்கும் மியூசிக் பண்ணுவேன் அப்படின்னாரு என்கிட்ட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் நான் எப்போ அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமானேன்னா, முள்ளு மலரும்னு ஒரு படம் நான் பார்க்குறேன். அதில் ராஜா சாருடைய மியூசிக் ரொம்ப முக்கியமானது.
அப்போ தான் ரஜினி சார் வந்து நண்பனுடைய காதலினுடைய புடவையை சொல்கிறது, ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வில்லனாக அறிமுகமாயின்னு இருக்கிற நேரத்தில் ஒரு ஒரு கதாநாயகனுக்கான ஒரு இடம் வருது இல்லை. அப்போ வந்து நான் அந்த இடத்துலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மன ரீதியாக நான் ஒரு மாற்றம் அடைஞ்சு ரஜினி சார் ஏற்றுக்கிற ஒரு இடம் இருக்குதுல்ல, இந்த இது போகுமா அப்படின்னு சரத் சார் வந்து கேட்பார். ரஜினி சார் திரும்ப வரல, திரும்பி யாரா அது இந்த கேள்வி கேட்குறது, திரும்பவும் போவோம் அப்படின்னு ரஜினி சொல்லி திரும்பி வரல, எப்போ போகும் அப்படி திரும்ப அவருக்கு கேட்பார் சத்பாபு சார். இப்போ அவர் கேட்டோடனே திரும்ப யாரா அப்படின்ட்டு பார்ப்பார்ல, அங்கெல்லாம் ஒரு மியூசிக் இருக்குல்ல, அவ்வளோ டிஸ்டன்ஸில் பார்க்குற ஒரு ரஜினி சார் நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த சவுண்ட் நம்மளை என்ன பண்ணணும், அந்த பின்னணி இசை ஒரு நாயகனை மாற்றி உங்களுக்கு பக்கத்தில் வந்து நிற்க வைக்கும். அப்போ தான் இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாங்கன்ற டவுட் எனக்கு வந்துச்சு, மகேந்திரன் சாரா இளையராஜா சாரா. ஏன்னா ஒரு இசையின் வழியாக ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்படுத்தினார் ரஜினி சார் மேலே. ஒரு அவ்வளோ மோசமான ஒரு வில்லனாக வருவார் ரஜினி சார். வந்துன்னு இருக்கிற இடத்துல ஒரு நாயகனை வரும்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்ட் மூலிமா எடுத்து அந்த ஆடியன்ஸ் பக்கத்தில் எடுத்து அந்த ரஜினி சாரை நிற்க வச்சு அந்த என் தங்கச்சி நீ கூட்டிகிட்டு போடா அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குதுல்ல. தேட்டரில் எழுந்தவங்களாம் காலிங்க, தேட்டரில் எழுந்தவங்களாம் காலி. அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமானது. ஓகே ஓகே ஓகே. அப்போ அந்த மியூசிக் இருக்குதுல்ல, அந்த மியூசிக் தான் நான், அந்த இசை தான் நான். அந்த இசை வந்து எனக்கு வந்து பக்கத்தில் உட்காந்து என் படத்துக்கு வாசிக்குதுன்னும் போது கண்டிப்பாக 100% அது ட்ரெய்லர்லேயே அது பயங்கரமாக அது எழுத முடியாது, பேச முடியாது, சொல்ல முடியாது. உண்மையில ட்ரெய்லர்ல அது ரொம்ப அழகாக கன்வே ஆயிடுச்சு, ரொம்ப சூப்பராக கன்வே ஆயிடுச்சு. அது ஒரு பேரமதி. அது ஓகே சார். இப்பயும் நகரத்தில் இருக்கவங்களாம் நிறைய பேர், இப்போ நான் என்னோட பள்ளி தோழர்கள்கிட்டலாம் பேசும்போது சொல்லுவாங்க, இப்போ கர்ணனோ ஒரு பரியரும் இந்த படம்லாம் பார்க்கும்போது இந்த படம்லாம் என்ன எப்பயோ நடந்ததை பற்றி இப்போதுக்கு திரும்ப தோண்டிட்டு இருக்காங்க. அப்போ நடந்து முடிச்சுன்னா அந்த இடத்துல அந்த டைமில் வந்து அவங்கள ஒடுக்கப்பட்டிருக்காங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ பழைய விஷயத்தெல்லாம் எதுக்கு தோன்றீங்க அப்படி ஒரு பக்கம் இருப்பாங்க. இன்னொரு வந்து இப்போ எங்கேயா சாதி இருக்குது, இப்போ நம்ம நகரத்தில் வாழ்கிறவங்க நிறைய பேருடைய அந்த ஒரு மென்டாலிட்டி, இங்கே நகரத்தில் வாழ்றதால பெருசாக எங்களுக்கு சாதி தினம் நான் போகிறேன் எல்லா இடத்துலையும் எல்லாரும் தான் ஒன்றா இருக்காங்க, அந்த ஒரு சாதிய மனநிலை பெருசாக இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உணர்த்துற ஒரு தருணம் வருது சார், அந்த சமூகம் ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ஒரு சாதின்ற விஷயத்த? இல்லை, ராஜராஜ சோழன் தான் எப்போ வாழ்ந்தார், ஆனால் அவரை இப்போ ஏன் சொல்கிறீங்க, இப்போ சொல்கிறீங்க இல்லையா, சொல்கிறீங்க சோழர் பரம்பரைன்றீங்க, அது ஏன் சொல்கிறீங்க? அதுதானே உண்மை. அது இல்லை, அப்படியே அவங்களுக்கு என்னென்னா அந்த நபரை வந்து நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா மாட்டிப்பாங்க. எப்போ நடந்தது பற்றி சமீபத்தில் ஒரு தம்பி வந்து என்கிட்ட வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். எனக்கு அதில் விருப்பம், எனக்கு தமிழ் தேசிய அரசியல் மீது ரொம்ப விருப்பம். எப்போ அந்த விருப்பம் வந்து நிறைவேறும்னா, இந்த சமூகத்தில் ஒரு பட்டியல் சமூகத்தில் பிறந்த ஒரு தமிழனும் பட்டியல் அல்லாத சமூகத்தில் பிறந்த ஒரு தமிழனும் ஜாதி இல்லை என்பது அறிவியல் பூர்வமாக நம்பப்பட்டு அவர்களுக்குள் ஏற்படுற அந்த உறவு இருக்குதுல்ல, அது நிகழும்போது இது சாத்தியம். ஆனால் ஏதோ ஒரு அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் தமிழ் தேசியம் பேசுவீங்க அப்படின்னா, நானும் அதே அரசியல் காரணங்களுக்காக அந்த தமிழ் தேசியத்துக்கு எதிராக நான் பட்டியல் சமூகத்தை பற்றி பேசுவேன். இது ரொம்ப முக்கியமானது. என் மொழி எனக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் உங்கள் மொழி உங்களுக்கு முக்கியம். எல்லார் மொழியும் அவங்கவுங்களுக்கு முக்கியம் அப்படின்றத உணர்த்துறதுக்கு பேர் தான் மொழி சம்பந்தமான அறிவுன்னு அர்த்தம் நான் நினைக்கிறேன். ஆனால் என் மொழி தான் பெருமை வாய்ந்தது, என் மொழியை மாதிரி உலகத்தில் வேறு எந்த மொழியிலன்னு பாடுறது இல்லை. அது எனக்கு வேணும்னா ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தலாம். ஆனால் அந்த கிளர்ச்சி வந்து ஒரு அறிவியல் பூர்வமான அரசியல் கொண்டதாக கிடையாது, அப்படி கிடையாது சார். இப்போ இந்த மனுஷியோட ட்ரெய்லரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு, இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல சார், ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக், ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக், ஒரு கதையாக இருந்தாலும் அதை வெளியில் பார்க்கும்போது ஒரு நயன்தாராவோட படமாக பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ திரும்ப ஆண்ட்ரியா வச்சு ஒரு படம், இது மனுஷி ஏன் மனுஷனாக இருந்திருக்க கூடாதா எழுதும் போது, இல்லை மனுஷியாக தான் இருந்துச்சா? மனுஷி தான். ஒரு விசாரணையில் ஒரு ஆண் வேற பெண் வேற. பெண்ணை எப்படி விசாரிக்கணும், ஆணை எப்படி விசாரிக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு மனித உரிமையோடு சம்மந்தப்பட்டது. நான் வந்து வேறு ஏதோ தொழில் திறனுக்காக தூக்கிட்டு போயிட்டு எனக்கு கொண்டு போய் அடிக்கல முடியாது. முதல்ல நான் என்ன தப்பு செஞ்சேன்றதை கண்டறிகிறது உங்களுடைய வேலை. கண்டறிந்ததுக்கப்புறம் அதுக்கான தண்டனைகள் என்னென்னன்றதை பற்றி நீதிமன்றம் முடிவு செஞ்சுக்கும். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா, அந்த இடத்துக்கு போகிறதில்ல, துன்புறுத்துறீங்க. ஏன் துன்புறுத்துறீங்க அப்படின்றது தான். அப்போ
ஒரு ஆணை துன்புறுத்துவதற்கும் ஒரு பெண்ணை துன்புறுத்துவதற்கும் வேறுபாடுகள் நிறைய இருக்குது. அதுதான் இங்கே விஷயம். ஓகே. நீங்கள் வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா 2 குற்றவாளி தான் நீங்கள் சொன்ன மாதிரியே, ஒன்று இருக்கிறவன், ஒன்று இல்லாதவன். இல்லாதவங்கிட்ட நீ எதுவும் பெற முடியாது, ஆனால் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் நிறைய பெற முடியும். அப்போது அவங்களுக்கு குற்றம் இல்லை பிரச்சனை, உங்ககிட்ட என்ன இருக்குதுன்றதான் பிரச்சனை. அப்போ அதன் அடிப்படையில் நான் அதை பலனடையும் பொழுது நான் அவங்களை எப்படி தண்டிப்பேன்? இப்போ படத்தில் பார்க்கும்போது ஆண்ட்ரியா அவங்களுடைய அப்பான்னு நினைக்கிறேன் பாலாஜி சக்திவேல் ரொம்ப சமீபத்தில் காதல் படத்துக்காக ஒரு 18 வருஷம் காதல் நினைவு செஞ்சிருக்காங்க பாலாஜி சக்திவேல் சார் இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ பார்க்கும்போது அவர் முகத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு. ரொம்ப ஒரு வெள்ளந்தியான மனிதர் அவர் பேசும்போது சரி, அவரோட சிரிப்பில் சரி, அவ்வளோ வெள்ளந்தியான. இப்போ இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் ரொம்ப அழகாக கோபி சார் பயன்படுத்தியிருப்பாரு அந்த ஒரு லிங்க் வந்துச்சு. உங்களுக்கு எதனால் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த கேரக்டருக்கு பாலாஜி சக்திவேல் சாரை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஒரு வைரத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுவீங்க? அப்படி இல்லைங்க, அது வைரம். ஒரு வியாபாரி ஒரு வைரத்தை விற்கிறான்னாக்கா அதில் அவங்க லாபம் இருக்குது, அவ்வளோதான். மற்ற முறையில் அந்த வைரத்தை அவன் கண்டுபிடிச்சிட்டான்ல, அது வைரம். நேரத்துக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். Buy Vivo mobile and get up to 7,000 instant cashback offer.